ஜெர்மனியிலே இசை நிகழ்ச்சி நடத்துவதற்காக ஜூன் 28 வந்து கொண்டிருக்கிறேன். செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். இன்றும் பல விடயங்கள் பேசப்படுகின்றன. பல விடயங்கள் தொடர்பில் பலரும் உரையாடி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் மஹிந்த ராஜபக்சவின் குடும்பத்தை அல்லது மஹிந்த ராஜபக்ச என்கின்ற பெயரை தவிர்த்து கொண்டு இலங்கையில் எந்த விடயத்தையும் பேச முடியாது. எந்த விடயம் தொடர்பில் எந்த ஒரு உரையாடலையும் ஆரம்பிக்க முடியாது என்பது அனைவரும் அறிந்த உண்மை. அவை நல்ல விடயங்களா, அவை கெட்ட விடயங்களா என்பதில் கூட எமக்கு ஒரு புரிதல் இருக்கின்றது. ராஜபக்ச என்கின்ற பெயரை உச்சரித்தாலே அவை நல்ல பெயராக இருப்பதற்கு வாய்ப்பில்லை என்பது எம்மில் இருக்கக்கூடிய பலரிடம் இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையாக இருக்கின்றது அல்லது ஐதீகமாக இருக்கின்றது. அவ்வாறு இருக்கின்ற போது பல குற்றச்சாட்டுக்கள் ராஜபக்ச குடும்பத்தின் மீது இருக்கு. இன்று நேற்றல்ல, ஜனாதிபதி பதவியிலே எப்போது மஹிந்த ராஜபக்ச அமர்ந்து கொண்டாரோ அன்றிலிருந்து இன்று வரையும் அவருடைய பெயர் என்பது இலங்கை அரசியலிலே தொடர்ச்சியாக சுழண்டு கொண்டிருக்கின்றது. நல்ல வகையில் அல்ல, மாறாக அவை அனைத்தும் கெட்ட வகையில் தான் அவருடைய பெயர்கள் அனைத்து இடங்களிலும் பேசப்படுகின்றன. இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச குடும்பத்தின் மீது பல்வேறுபட்ட கொலை வழக்குகள் மற்றும் பல மோசடி வழக்குகள், பல ஊழல் தொடர்பான வழக்குகள் இருப்பதாக சர்வதேச அளவிலும் சர்வதேச மன்னிப்பு சபை, சர்வதேச நாடுகள் மற்றும் இலங்கையில் இருக்கக்கூடிய சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் என்று பலரும் பல குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கின்றார்கள், முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள், முன்வைத்த வண்ணமாக இருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக அவர் மீது வைக்கக்கூடிய மிக பிரதானமான குற்றச்சாட்டு 2009 ஒரு இனத்தை அந்த அரசால் அளிக்கப்பட்டது என்றால் அது ஈழத்தமிழர்களுக்கு எதிராக இடம்பெற்ற இன அழிப்பையும் செய்து முடித்த அந்த பெயர் ராஜபக்சவுக்குத்தான் சொந்தம் என்று பலரும் கூறுகின்றார்கள். ஈழத்தமிழர்கள் பல்வேறுபட்ட அவலங்களை சந்தித்த போதும் கூட அத்தனை அவலங்களையும் தென்னிலங்கையில் இருந்து கொண்டு பார்த்து ரசித்த ஒருவராகவும், ராஜபக்சவின் கீழ் பல்வேறுபட்ட துணை ஆயுத குழுக்கள், பாராமிலிட்டரி, பல்வேறுபட்ட செயற்பாடுகளை தமிழ் மக்களுக்கு எதிராக நிகழ்த்தியதும் இதே ராஜபக்ச ஆட்சியில் தான். அதற்கு முன்னர் இடம்பெறவில்லையா என்றால் இடம்பெற்றதுதான். ஆனால் ராஜபக்ச அதிலும் சற்று மேலே சென்று அதிகளவான அழுத்தங்களையும் அதிகளவான கொலைகளையும் செய்திருந்தார். இவ்வாறு இருக்கின்ற போது அவருடைய வரலாற்றிலே இன்று வரைக்கும் 2009 இடம்பெற்ற மே 18 முன்னர் இடம்பெற்ற இன அழிப்பு, அதன் பின்னர் இடம்பெற்ற ஒரு கொடுங்கோலாட்சி, அதற்கு முன்னர் இடம்பெற்ற ஒரு சில சம்பவங்களும் பேசப்படுகின்றன. அவ்வாறு பார்க்கின்ற பட்சத்தில் 2009 சண்டே லீடர் பத்திரிகையின் பிரதம ஆசிரியர் லசந்த விக்ரமதுங்க படுகொலை செய்யப்பட்டது அன்றைய பாதுகாப்பு செயலாளராக இருந்த கோட்டாபாய ராஜபக்சவுக்கு நேரடி தொடர்பு என்றது மட்டுமல்லாமல் அவர் கோட்டாபாய ராஜபக்சவை நேரடியாகவே சவாலுக்குட்படுத்தி பல்வேறுபட்ட கட்டுரைகளை சண்டே லீடர் பத்திரிகையினுடைய பிரதம ஆசிரியராக இருந்த லசந்த விக்ரமதுங்க எழுதியதை உலகறிந்த உண்மையாக இருக்கின்றது. அதன் பின்னர் பார்த்தால் 2012 தாஜுதீன் படுகொலை வழக்கு என்று கூறப்படுகிறது. பிரபல ரக்பி வீரராக இருந்த தாஜுதீன் அவர்களுடைய படுகொலை வழக்கிலே ராஜபக்சவின் புதல்வர்கள் தொடர்பட்டதாக அந்த வழக்கு இன்றும் நீதிமன்றத்திலே நிலுவையில் இருக்கின்றது. இது ராஜபக்சக்கள் மீதான ஒரு வழக்காகவே பார்க்கப்படுகிறது. அந்த வழக்கு ராஜபக்சவின் மகன் மீது இருந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக அதன் பின்னர் இது ஒரு திட்டமிட்ட கொலை என்று சொல்லியும் சிலருக்கு தொடர்பு இருக்கலாம் என்று சொல்லியும் இன்றும் வரைக்கும் நீதிமன்றம் அதனை விசாரணைக்கு உட்படுத்தி முன்னேறிக் கொண்டிருக்கின்றது. அதனோடு பிரதீக் எக்லிகொட அவர்கள் ஒரு மிகவும் எல்லோராலும் நன்கு அறியப்பட்டவர். அவருடைய மனைவி இன்று வரைக்கும் தமிழ் சிங்களம் என்று இல்லாமல் பாகுபாடு இல்லாமல் எல்லா போராட்டங்களிலும் கலந்து கொள்வார். ஐநா வரைக்கும் அவர் தன்னுடைய போராட்டத்தை முன்னெடுத்தார். தன்னுடைய தலைகளிலே இருந்த ஒரு பெண் எதனை இழக்கக்கூடாதோ அழகுக்காக வளர்க்கின்ற முடியை கூட தன்னுடைய கணவனுக்காக இழந்து பல்வேறு இடங்களிலே போராட்டம் நடத்துகிறார். அவரும் ராஜபக்சக்களால் தான் கடத்தப்பட்டார். கேலி சித்திரத்திலே மிகவும் பிரசித்தி பெற்றவர், நல்லதொரு ஊடகவியலாளர் என்கின்ற வகையில் அவரும் இன்று கடத்தி காணாமலாக்கப்பட்ட வழக்கு இன்று வரைக்கும் நிலுவையிலே இருக்கின்றது. இதற்கும் அப்பால் மரணப்படை என்கின்ற ஒன்றை, குறிப்பாக சொல்லப்போனால் ரெட் ஸ்குவாட், குறிப்பாக சொல்லப்போனால் மரணப்படை என்கின்ற ஒரு கட்டமைப்பு கூட இலங்கை வரலாற்றிலே மிகவும் கொடூரமாக வைத்திருந்த ஒருவராக ராஜபக்சக்களின் ஆட்சி காலம் இருக்கின்றது. வெள்ளை வேனில் கடத்தப்பட்டது மற்றும் பல ஊடகவியலாளர்கள், அரசியல் எதிர்ப்பாளர்கள் காணாமலாக்கப்பட்டார்கள். அதில் கோட்டாபாய ராஜபக்ச நேரடி தொடர்பு என்று கூறப்பட்டது. குறிப்பாக சொல்லப்போனால் இவரின் கீழ் இயங்கி வந்த
மரணப்படை இக்குழுக்களுக்கு தொடர்பு இருக்கின்றது என்று கூறப்பட்டது. மரணப்படை குறிப்பாக அதிலே பல பாராமிலிட்டரி துணை ஆயுத குழுக்கள் இவர் வடக்கு கிழக்கிலே வைத்து இயக்கியதை யாரும் மறந்திருக்க மாட்டீர்கள். வடக்கு கிழக்கு பகுதியிலே துணை ஆயுத குழுக்கள் ஊதியம் பெற்ற வரலாறும் கோட்டாபய ராஜபக்சவின் கீழ் இருக்கின்றது. இவ்வாறான விடயங்கள் எல்லாம் நடந்திருக்கின்றன. இவையெல்லாம் இன்று வரைக்கும் வழக்குகளாக நிலுவையிலே இருந்து கொண்டிருக்கின்றது. இவை இப்படி இருக்கின்ற போது ஏன் இவற்றை கூறுகிறீர்கள்? திடீரென இவற்றை கூறுவதற்கு காரணம் என்ன? இதில் என்ன உள்நோக்கம் இருக்கிறது என்கின்ற தேடல் உங்களிடம் இருப்பதை எம்மால் உணர முடிகிறது. ஏன் இவற்றையெல்லாம் திடீரென்று கூறுகிறீர்கள்? சுரேஷ் அலை விவகாரம் போய்க் கொண்டிருக்கிறது. மறுபுறம் செம்மணியிலே பல்வேறுபட்ட குழப்பங்கள் காணப்படுகிறது. OMB அலுவலகத்தை நியாயப்படுத்துவதிலே அரசு தீவிரம் காட்டுகிறது. அவற்றுக்கெல்லாம் வருகிறோம். இன்றைய தினத்திலே உண்மையிலே நாம் இந்த விடயத்தை உங்களிடம் கூறுவதற்கு காரணம் இன்றைய தினத்திலே மேலே குறிப்பிட்ட விடயங்களைத்தான் இன்று உங்களோடு உரையாடுவதற்கு நாம் தயார் செய்திருந்தோம். ஆனாலும் கூட சந்தர்ப்ப சூழ்நிலை இந்த விடயங்களை பேச வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்குள் தள்ளிவிட்டது. காரணம், நேற்று இரவு வேளையிலே நம்முடைய கைத்தொலைபேசிக்கு கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெண்ணினுடைய அலறல் சத்தங்கள் அல்லது ஒரு பெண்ணினுடைய மிக ஆதங்கமான குரல்கள் அந்த நிகழ்ச்சியை மாற்ற வேண்டிய நிலைமைக்கு சென்று விட்டது. அதனால் அந்த நிகழ்ச்சி இன்று இந்த நிகழ்ச்சியை உங்களோடு தொடர வேண்டி இருக்கின்றது. செம்மணி விவகாரம் நிச்சயமாக இதே தளத்திலே பேசப்படும். OMB அலுவலகம் தொடர்பில் பேசப்படும். மற்றும் பல்வேறு இடங்களிலே இடம்பெறுகின்ற அவல நிலை தொடர்பிலும் பேசப்படும். ஆனால் அதற்கு முன்னதாக இந்த இப்போது சுரேஷ் அலே, மஹிந்த ராஜபக்ச, கோட்டாபய ராஜபக்ச தொடர்பில் எங்களுடைய இனத்துக்கு அவர்களால் இழைக்கப்பட்ட அநீதிகள் தொடர்பில் இன்றைய தினத்திலே பேசுவதற்கு காரணம், நேற்றைய தினம் ஒரு பெண்ணினுடைய ஆதங்க குரலாக மாறியதுதான் காரணம் என்று கூற வேண்டும். அவ்வாறு இருக்கின்ற போது இப்போது நீங்கள் லசந்தவை குறிப்பிட்டீர்கள், தாஜுதீனை குறிப்பிட்டீர்கள், பல்வேறுபட்ட விடயங்களை எல்லாம் ராஜபக்சக்களோடையும் தொடர்புபடுத்தினீர்கள் என்று நீங்கள் கேட்பது புரிகிறது. அதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. தமிழ் தொழிலதிபர் என்று கடந்த 4 வருடங்களுக்கு முன்னர் இருந்த தினேஷ் சாப்டர் தொடர்பில் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். 4 வருடங்களுக்கு முன்னர் தென்னிலங்கையை உலுக்கிய ஒரு பெரும் கொலை அல்லது படுகொலை. கொலை என்று கூறியவர்கள் ஒரு தரப்பு, படுகொலை என்று கூறியது இன்னும் ஒரு தரப்பு. இப்போது அவை எவ்வாறு இடம்பெற்றது என்று பார்க்கின்ற போது, பிரபல தொழிலதிபர் 4 வருடங்களுக்கு முன்னர் படுகொலை செய்யப்பட்டிருந்தார். மர்மங்கள் அவிழ்க்கப்படாத நிலையில் லண்டனை தளமாக கொண்டு இயங்கக்கூடிய புலனாய்வு இணையதளமான IODPP என்கின்ற இணையதளத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் போலீசினுடைய ஒரு அதிகாரி சில தகவல்களை வெளிப்படுத்தி இருக்கின்றார். ராஜபக்சக்களின் ஒருவரே இந்த கொலையை செய்ததாக அவர் தன்னுடைய இணைய ஊடகத்திலே இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். ரணில் விக்ரமசிங்கவின் நெருங்கிய நண்பரான சந்திரா ஷாப்டரின் மகன்தான் தினேஷ் ஷாப்டர். இவர் ஒரு பிரித்தானிய பிரஜை. இவர் ஒரு பிரித்தானிய பிரஜை மட்டுமல்ல, பிரித்தானியா மற்றும் சர்வதேச அளவிலே பல்வேறுபட்ட தொழில்களை முன்னெடுக்கக்கூடிய ஒருவர். மிகவும் நம்பகமான தகவலை உறுதிப்படுத்திய பின்னரே குறித்த அந்த அதிகாரி கூறுகின்றார், நான் இதனை மக்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். இன்று இலங்கை போலீசாரை அரசியல் அழுத்தங்களிலிருந்து பாதுகாப்பும் அமைப்பின் தலைவர் அஜித் தர்மபால இவ்வாறான கருத்தை முன்வைக்கின்றார். அவர் திடீரென்று ஏன் வருகின்றார், ஏன் இவ்வாறு குறிப்பிடுகிறார் என்கின்ற போது அவர் சில நியாயப்பாடுகளையும் கூறுகின்றார். இன்றைய காணொலியை நீங்கள் தவற விடாதீர்கள். ராஜபக்சக்களின் கொடூரம் என்பது எவ்வாறு சித்தரிக்கப்பட்டது என்பதுதான் இன்று நாம் உங்களோடு பேச வேண்டியிருக்கிற விடயம். கொலை தொடர்பில் CIDயின் DIG-யாக இருந்த பிரசாத் ரணசிங்கவுடன் இணைந்து விசாரிக்க ராஜபக்ச விசுவாசி அல்லது ராஜபக்சவின் கொத்தடிமையாக இருந்த பிரசாந்த் SSP என்கின்ற ராஜபக்சவின் ஒரு விசுவாசி அல்லது ராஜபக்சவின் கொத்தடிமையாக இருந்த பிரசாந்த, குறிப்பாக இவர் ஒரு SSP-யாக இருக்கக்கூடியவர், அவர்தான் நியமிக்கப்படுகிறார். அவர்தான் இந்த விசாரணைகளை செய்தார். இந்த விசாரணைகளின் போது தினேஷ் சாப்டரின் மரணத்தை தற்கொலை என்று பிரசாந்த் ரணசிங்க போன்றவர்கள் கூறினார்கள். அவ்வாறான கருத்தையே அவர்கள் பெருமெடுப்பிலே முன்வைத்தார்கள். அவையே ஊடகப்பரப்பிலும் பெரும் செய்தியாகவும் பெரும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விடயமாகவும் மாறின. கொழும்பில் இடம்பெறுகின்ற எந்த கொலையையும் தற்கொலையாக மாற்றக்கூடிய ஒரு பெரும் வல்லவர் இருக்கின்றார். JMO ஒருவர் இருக்கின்றார். எனக்கு தெரிந்தவரை அவர் 2 முறை பணி நீக்கம் செய்யப்பட்டு சேவைக்கு வந்தவர் என்று தர்மபால கூறுகின்றார். அதாவது 2 முறை பணி நீக்கம் செய்யப்பட்டு சேவைக்கு வந்தவர். மேல் நீதிமன்றத்தில் கடுமையான கண்டனத்துக்கு உள்ளான JMO தான் அவர். இதன் போது தினேஷ் சாப்டரின் குடும்பத்தின் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி அனுஜ பிரேமரத்ன நீதிமன்றத்திலே ஆஜராகின்றார் அல்லது முன்னிலையாகின்றார். அவரின் கோரிக்கையை அடுத்து 5 பேர் கொண்ட மருத்துவ குழு தற்கொலை அல்ல ஒரு கொலை என்பதையும் அனைத்தையும் உடைத்த வண்ணம்
உண்மைகளை வெளிப்படுத்தியது நீதிமன்றத்தினூடாக. ஆனால் பிரசாத் ரணசிங்க வழக்கை முழுமையாக மடைமாற்றினார், அல்லது திசை மாற்றினார், அல்லது மூடி மறைக்கின்றார். மாறாக ராஜபக்சக்களின் ஒருவர் 2 பில்லியன் ரூபாய்களுக்காகத்தான் தினேஷ் சாப்டரை முடித்து கட்டினார் என்றுதான் தன்னால் உணரப்படுவதாக அவர் கூறுகின்றார். வாகனத்தின் பின்னிருக்கைக்கு சென்றுதான் கழுத்தை நெரித்து கொன்றார்கள். எனவே தற்கொலை குறித்து விசாரணைகள் விரைவில் ஆரம்பிக்கப்படும் என்று அவர் கூறுகின்றார். தினேஷ் சாப்டரின் கோப்புகளும் விரைவில் திறக்கப்படுகின்றது. அதில் எந்த 2 பில்லியனுக்கெல்லாம் ஒருவரை முடிக்கிறார்கள் என்றால் இவர்கள் எப்படிப்பட்ட ஒரு அயோக்கிய அரசியல்வாதிகளாக இருப்பார்கள் என்று மக்கள் மத்தியிலே பேசப்படுகிறது. இவ்வாறான பல கொலைக்களங்கள், இதைவிட இன்னும் ஏராளமான கொலைகள் இருக்கிறது. இன்றைய நாளிலே நேரம் போதாது அந்த கொலைகள் பற்றி உங்களோடு உரையாடுவதானால் முழு நாள் அல்லது மாத கணக்காக பேசலாம் ராஜபக்சக்களுடைய கொலைக்களம் தொடர்பில். ஆனாலும் கூட இன்றைய நாளில் நாம் அவற்றை முழுமையாக பேச முடியாது. காரணம், நேரம் ஒரு பெரும் நெருக்கடியாக இருக்கு. ஒரு பெண்ணினுடைய குரல் பதிவுதான் இன்றைய நிகழ்ச்சியை நீங்கள் திடீரென்று மாற்றுவதற்கு காரணம் என்று குறிப்பிட்டீர்களே, என்னதான் அப்படி இடம்பெற்றது? அவ்வாறு என்ன விடயத்தை நீங்கள் கூறப்போகிறீர்கள், அல்லது அவ்வாறு என்னதான் இருக்கின்றது என்கின்ற எதிர்பார்ப்பு உங்களிடம் இருக்கின்றது. ஷலேவின் மனைவி நாளுக்கு நாள் அழுகிறார். கணவனுக்கு உணவு செல்லுவது தடையாகின்றது, இரத்த கட்டிகள் வருகின்றது, மலவாயில் பழியே அவர்கள் காயத்தை ஏற்படுத்தி விட்டார்கள், அவரால் எழுந்திருக்க முடியாது, அவரால் நடக்க முடியாது, அவரை என்னால் பார்க்க முடியாது, அவருக்காக பிரித்தோதுகிறார்கள் உதயகம்பன்பில மற்றும் பல தேரர்கள். அங்கு அவருக்காக உண்ணாவிரதம் இருக்கின்றார்கள், அவருக்காக பல செயற்பாடுகள் தென்னிலங்கையிலே இடம்பெறுகிறது. இது நாம் தினமும் இப்போது ஒரு சாதாரண செய்தியாக மாறிவிட்டது. ஷலேவின் மனைவியை பொறுத்தவரையில் அவர் இப்போது ஒரே இடமாக மாறிக்கொண்டிருக்கின்றார். வைத்தியசாலை, வீடு. உடனடியாக அவரை பின்தொடர்கிறார்கள் ஊடகங்கள். தென்னிலங்கையிலே படையினருக்கு எதிராக அரசாங்கம் செயற்படுகிறது என்கின்ற கருத்தும் முன்வைக்கப்படுகிறது. இவையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஒரு தமிழ் தாய், அவர் வயது மூப்பா இருக்கலாம், அவருடைய பெயரையும் அவர் இருக்கக்கூடிய இடத்தையும் பாதுகாப்பு காரணங்களுக்காக தவிர்த்துக் கொள்ளுகிறோம். ஆனால் அவருடைய குரல் அல்ல, அவருடைய ஆதங்கம் என்பது உடுவில் இராணுவ முகாமில் நடந்த வதை, 2 மலசல கூடங்களில் நடந்த வதை, அது மட்டுமல்லாது பெண்களின் உடைகளை கூட கழட்டி ஒரு அவலம் இடம்பெற்றிருக்கிறது. உடுவில் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த இராணுவ முகாமை நீங்கள் என்று பலரும் மறந்திருக்க மாட்டீர்கள். அந்த இராணுவ முகாமில் தான் இத்தனை வதையும் இடம்பெற்றது. அங்கு ஒரு சிஐடி அதிகாரி அதற்கு பொறுப்பாக இருந்து இந்த விடயங்களை செய்தார். இந்த சிஐடி அதிகாரி தொடர்பில் இன்றல்ல, அவருக்கான ஒரு தனி நிகழ்ச்சி இருக்கின்றது. இந்த சித்திரவதைகளை செய்துவிட்டு அவர் இப்போது ஒரு இடத்திலே மிகவும் பாதுகாப்பாக இருக்கிறார். அவர் தொடர்பான தகவலை நாங்கள் உங்களுக்கு வெளிப்படுத்துவோம். சில நாட்களின் பின் உடுவில் இராணுவத்தினர் வீதியிலே வீசிவிட்டு சென்றார்கள். அப்போது அவரிடம் கைகளிலே இறுதியாக அவரை வீசுகின்ற போது ஒரு தொப்பியும் ஒரு துணியும் தான் இருந்தது. இப்போது வரைக்கும் அதனை அவர் ஞாபக சின்னமாக வைத்திருக்கின்றார். அது மட்டுமல்லாது அவர் கூறுகின்றார், அவர் வவுனியாவிலே வசித்த காலப்பகுதியிலே வவுனியா வைத்தியசாலை அருகில் இருந்த இராணுவ முகாமாக இருக்கலாம், வேப்பங்குளம் வீதியில் இருந்த இராணுவ முகாமாக இருக்கலாம், ஜோசப் இராணுவ முகாமை விட மிகவும் கொடூரமான 2 முகாம்கள் தான் இவை. இங்கு சென்றால் யாரும் திரும்ப முடியாது என்று கூறுகின்ற அவர், சுரேசாலே கோட்டா செய்த அநியாயங்களை அம்பலப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது, இவர்களால் தான் நாங்கள் இந்த நிலைமைக்கு வந்தோம் என்று ஒரு ஆதங்க குரலையும் அவர் வெளிப்படுத்துகிறார். கணவனுக்காக மனைவி, ஷலேவின் மனைவி தொடர்ந்து அழுகிறார். ஆனால் நாங்கள் தலைகீழாக கட்டப்பட்டோம், பெட்ரோல் பைகளுக்குள் நிறைக்கப்பட்ட பெட்ரோல்களால் முகங்கள் மூடப்பட்டு கட்டப்பட்டன, சொல்லொன்னா துயரங்களை அனுபவித்தோம் என்று அவர் கூறுகிறார். இவற்றையெல்லாம் உங்களிடம் தொலைபேசி வழியாகவா கூறினார் என்று நீங்கள் கேட்பதும் உங்களுடைய ஆதங்கமும் புரிகிறது. இல்லை, அவற்றுக்கான ஆதாரங்களை நாங்கள் இன்றைய நாளிலே உங்களிடம் கொடுக்கலாம் என்று நினைக்கின்றோம். ஒரு தாயிடமிருந்து குழந்தை கண்ணுக்கு முன்னால் அழுகின்ற குரல் என்பது எந்த ஒரு தாயாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. தாயை கடத்தி செல்லுகின்ற போது 4 வயது பால் குடிக்கக்கூடிய தாயினுடைய பால் குடிக்கக்கூடிய மகனும் 12 வயது மகனும் வீதியில் வீசப்பட்ட பேரவலமும், அது மட்டுமல்லாது இதனோடு கூடி தன்னுடைய மகன் யாரிடமும் செல்ல முடியாது, யாரும் அவருக்கு கிட்டே அணுக முடியாத வகையிலே அவன் அழுது கொண்டிருந்த அந்த துயரத்தையும் அந்த தாய் விவரிக்கின்றார். பேரவரங்க சலையின் மனைவிக்கு இது தெரியுமா? தன்னிடம் உள்ள ஆதாரம் இப்போது வரைக்கும் ஒரு தொப்பிதான் என்று அவர் மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டிருக்கிறார். விலங்கிடப்பட்டு வதைக்கப்பட்ட உடுவில் முகாம் இன்றும் இருக்கின்றது. அன்று பலருக்கும் தெரிந்தது உடுவில் முகாமில் எப்படியான வதைகள் இடம்பெற்றது என்று. பொன்சேகா உள்ளிட்ட 3 பெரிய அல்லது வயதானவர்கள் என்னை வந்து விசாரித்தார்கள், என்னிடம் பல வாக்குமூலங்களை பெற்றார்கள், அதற்கு நான் நேரடி சாட்சி என்று குறித்த பெண் ஆதங்கத்தோடு கூறுகிறார்.
அவர் கூறிய பல விடயங்கள் கண்ணீரோடு அல்லது ஆதங்கத்தோடு அவருடைய ஒரு மன விரக்தியின் வெளிப்பாடாக வெளிப்படுத்திய முதன்முறையாக ஊடகப் பரப்பிலே அந்த இவ்வளவு வதைகளையும் அனுபவித்த தாயின் குரல்களையும் அந்த குரல்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கண்ணீரையும் ஒரு முறை கேளுங்க. வணக்கம் தமிழரசு, உங்களோட ப்ரோக்ராம் டெய்லி தொடர்ச்சியா பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒரு முறையில சிறைசாலைக்கு சித்திரவதை செய்தது ஆசனவாயில இது சித்திரவதை செய்தன்னு சொல்லி அதுக்கு மனசு இவ்வளவு கதைக்கிறா. கொத்தவாயா இருந்த காலம் 2007ஆம் ஆண்டு நாங்கள் பொம்பளைகள் எங்களை கொண்டு போய் தலைகீழா கட்டி தூக்கி பங்கருக்குள்ள ஆம்பளைகள் தலைகளா கட்டி தூக்கி, ஒரு பொம்பளைய தலைகளா கட்டி தூக்கினால் அந்த பொம்பளைய நிலைமையை நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. நான் அந்த சித்திரவதை அனுபவிச்ச நான் தலைகளா கட்டி தூக்கி பெட்ரோல் சொப்பின் பேக், நீல கலர் சொப்பின் பேக்ல பெட்ரோலை ஊத்தி கழுத்தோட இறக்கி கட்டி கண்ணையும் கட்டி கையெல்லாம் கட்டி என்ன சித்திரவதை செய்யறது கொஞ்சம் நெஞ்ச சித்திரவதை இல்லை. அந்த முள்ளுக்கம்பி பைப் கதை உண்மை. நான் இருந்த வங்கருக்குள்ள முள்ளுக்கம்பி பந்தும் விக்கெட் கொட்டன் மற்றது பைப்பு மற்றது இந்த பெரிய ஒரு இரும்பு குண்டு அது திராசுல போட்டா இப்படியே 100 கிலோ தாண்டும். அப்படி ஒரு குண்டுல எங்கட வெண்டைக்காயை மொத்தத்துல சங்கிலி ஆமை பூட்டு எல்லாம் போட்டு அதுல பூட்டி வச்சுதான் ஆக்களை அடிக்கிறது. மற்றது உடுப்பு ஒன்றும் போட விடுறதில்ல. மற்றது உடுவில் கேம்ப்ல தான் எனக்கு சித்திரவதை நடந்தது. உடுவில் டொய்லெட் 2 டொய்லெட் இருக்கு, 2 டொய்லெட்டுக்கு கதவில்லை. உடுவில்ல கீழே மாடி வீடு ஒன்று கட்டின வீடாட்டின்னு தெரியல. அந்த ஆஞ்சநேயர் கோயில் சைட் ஒழுங்கையில பின்னிக்கிற உள்ள ஆமி கேம்ப்ல மேல அதை சின்ன 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 ஜெயிலா கட்டி ஒவ்வொரு ஜெயிலுக்குள்ளையும் எல்லாரையும் உண்டாத்தான் கொண்டே போடுறது. உடுப்பு ஒண்ணும் இல்லாமத்தான் வச்சிருக்கிறது. பாத்ரூமுக்கு கொண்டே விட்டா அம்மனை குண்டியோட கதவு இருக்காது. அவை சென்று பார்த்து கொண்டிக்க நாங்க பாத்ரூம் போய் இருந்துட்டு வரணும். அப்படி சித்திரவதையை நாங்க அனுபவிச்சுதான் வந்த நாங்க. சுரேசாலின் மனுஷிக்கு ஒருக்கா சொல்லி விடுங்க, வேணுமெண்டா என்ற போட்டோவையும் போடுறேன், இடங்கள் வளங்களையும் போடுறேன். நானும் எல்லாம் அனுபவிச்சு வந்தால்தான் இந்த நியூஸ்ல இருக்கிற கதை உண்மையான கதையைத்தான் உங்களுக்கு போட்டேன். நான் யோசிச்சு பாருங்க, பொம்பளை புள்ளிகள் நாங்கள் எங்களை பொம்பளையில கொண்டு போய் என்ன மாத்திரம் இல்லை நிறைய நான் என்ன கொண்டு பங்கருக்குள்ள கொண்டு போயிருக்க. அப்பதான் ஒரு ஆளுக்கு சித்திரவதை செய்து அடிச்சு ரத்தம் பாஞ்சிருக்குது, தும்பு தடியாலே என்ன தலையில கூட்டி இருக்குது. அப்ப அதுக்குள்ள இருந்து அடிச்சு சித்திரவதை செய்தால வெளியே எடுத்துட்டு தான் என்ன அந்த பங்கருக்கு கொண்டு போனது. ஒரு சிவமாலை, கருத்த சிவமாலை குருசு பெண்டனோட ஒரு சிவமாலை அந்த கயிறொண்டு அறந்து கீழே விழுந்து கிடந்தது. எனக்கு கண்ணை கட்டி இருந்தவங்களா நான் கண்ணு எனக்கு கீழால வடிவா எல்லாம் பார்த்து கொண்டிருந்தேன். நான் தெரியாத மாதிரி எல்லாம் பார்த்து கொண்டிருந்தேன். நிறைய சம்பவங்கள் கண்ணால நான் பார்த்தேன். 2 நாள் என்ன அதுக்குள்ள வச்சிருந்தோம் உடுவில் கேம்புக்குள்ள. 3ஆம் நாத்து தான் என்ன கொண்டு ரோட்ல வேன்ல கொண்டு தள்ளி விட்டு போனவங்க. அப்படியெல்லாம் நாங்க அனுபவிச்சுட்டு வந்த 4 பேர் ஆம்பளை ஒரு ஆளுக்கு தான் இவர் செய்த சித்திரவதைகள் இவர் செய்ததை இவர் கற்பனை பண்ணி இவர் கதைக்கிறார். அவருக்கு மன பயம் ஒன்று விடாக்கு. அவர் தான் செய்ததான், தான் அதெல்லாம் செய்தவர் தானே. சுரேசாலி அதெல்லாம் செஞ்சு கொடுத்தவா. அந்த காலத்துல அந்த இதுல எவ்வளவு புள்ளையில எங்கட புள்ள ஊட்டிகள் உங்களுக்கு தெரியுமா? எத்தனை புள்ளையில தலை வெட்டி கழுத்தை வெட்டி நாக்க வெட்டி குறி வச்சு எவ்வளவு கொடுமைப்படுத்தினவங்க. வவுனியாவில எல்லாம் எத்தனை அந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்துல ஒரு ஆமி கேம்ப் உண்டு, அதுக்குள்ள போறவன் திரும்பி வார இல்லை. அதே நேரத்துல வேப்பங்குளம் ரோட்ல ஒரு ஆமி கேம்ப் உண்டு பட்டாணிச்சூர்ல, அதுல விலத்தி கொண்டு ரோட்ல போறவன் வரவன கை காட்டி கூப்பிட அதுக்கு போனவன் திரும்பி வார இல்லை. ஜோசப் கேம்ப் எல்லாத்தையும் விட அந்த 2 கேம்பும் பெரிய மோசமான கேம்ப். இதெல்லாம் அந்த நேரத்துல பட்டங்கட புள்ள ஊட்டிகள் செய்த சித்திரவதங்கப்பட்ட கொடுமைகள் எல்லாம் இவைக்கு தெரிய இல்லையாமா. வேண்டாம் இந்த போட்டோவை நான் உங்களுக்கு போடுறேன், நீங்க பாருங்க. ஆனா வெளியில விட்டாலும் எனக்கு பிரச்சனை, நான் பயப்படல. உலக நாடு உள்ள இந்த பேர் பட்டியல் எல்லாம் வந்தது, என்ன கடத்தின விஷயம் எல்லாமே வந்த நான் பயப்பட மாட்டேன். எங்கேயும் நேரம் எனக்கு நடந்த கொடுமையை நான் சொல்ல தயாராதான் இருக்கிறேன். ஆனா நீங்கள் உண்மையா கதைக்கிறதெல்லாம் அந்த அவை சொன்னதெல்லாம் உண்மை. நீங்க சொன்னீங்க 3 பேர் அழுதது அந்த வாய் விட்டு. உண்மையில அந்த அதுக்கு இருந்த நீங்க சித்திரவதை செய்ய இருந்த ஆயுதத்தை நீங்க பாத்தீங்களா இருந்தா எவனும் உயிரோட வரவன். நான்லாம் மறுபுறப்பு பிறந்து வந்தேன் தமிழரசு, உங்களுக்கு தெரியா. என்ன தலைவிழா கட்டி தூக்கிட்டாங்க தெரியும். அடின்னு அடிச்சு கழுத்தையெல்லாம் நெட்டிச்சு பிச்சு
ஐயா ஐயாண்டு கத்தி சேரு கத்தி உருண்டு பேர் என்ன எவ்வளவு கொடுமைப்படுத்தினவங்களுக்கு தெரியுமா? கத்தியெல்லாம் கொண்டு வந்து என்ன வெட்ட இந்த பங்கரக்கா போட்டு என்ன சித்திரவதை செய்யறாங்க தெரியுமா? அதெல்லாம் வாயால சொல்ல இயலாது. அவளை தலைகளா தொங்கி கொண்டு கிடந்தேன்னா பங்கருக்குள்ள பனங்குத்தியில கயிறு போட்டு தலைகளா தூக்கி விட்டுருந்தவங்க. நான் உண்மை சொல்ல இல்லைன்ட்டு என்ன கொண்டு வெள்ள மேல கடத்தி கொண்டு வைக்க என் மகனுக்கு 4 வயது, என் மகளுக்கு 12 வயசு. யாழ்ப்பாணத்துல திண்ணவேலியில வச்சு கடத்தினவங்க என் பிள்ளைகளை ஒரு சாதி சனங்குடி அண்டையில் பயத்தில் என் பிள்ளை 2 தெருவில் நல்லூர்ல இந்த UNHR ICRC ஆஃபீஸில் போய் என் பிள்ளை பட்ட சித்திரவதைகள் எல்லாம் நாங்கள் வாய் கொண்டு சொல்ல முடியாது. என் புள்ள பால் குடிக்கிற என் புள்ள அனாதைகளா 2 தவுப்பன் மனித உரிமை குழுவில் ஜெயிலில் தாயை வெள்ள வேன் கொண்டு போயிட்டு 2 புள்ளிகள் தெருவில் என் மகனை ரோட்டில் போட்டு போனான். ரோட்டில் என்ன தள்ளி உதஞ்சி என்ன வெள்ள வேனுக்கு ஏற்றி என் புள்ள ரோட்டில் புடுங்குப்பட்டு விழுந்து போச்சு தெரியுமா? இவ்வளவு என் புள்ள 2 தெருவெல்லாம் அழுது குளறி என் புள்ளில் பட்ட கஷ்டங்கள் வேதி வலியெல்லாம் இந்த சுரேஷாலி இந்த மனுஷி அனுபவிக்கிறாளா? எங்களோட பாவம் எல்லாம் சும்மா விடாது. எங்களோட பாவங்கள் சும்மா விடாது. எங்களோட கண்ணீர், எங்களோட குடும்பம் சீரழிஞ்சு புருஷனோட பிள்ளையோட நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் அன்னைக்கு நாசமா போயிருக்கிறது இப்படிப்பட்ட கோத்தவாய அந்த இப்படியான ஆக்களால தான். எந்த குடும்பம் மாதிரி என்ன பிள்ளை எத்தனையோ பிள்ளைகள் எத்தனையோ அந்த எத்தனையோ பேர் எனக்கு தெரிய எத்தனையோ பேர் அனுபவிச்சேன். நான் எல்லாம் கண்ணால முழுக்க கண்டு மறுபுறப்படுது. இன்றைக்கும் அவன் என்ன கண்ணை கட்டி போட்டு கொண்டு போன தொப்பியும் இன்றைக்கு முன்ன ஞாபகமா நான் வச்சுதான் இருக்கிறேன். அவளுக்கு மனநோயாளியா தான் நாங்கள் இருக்கிறோம், இங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அண்டண்டாடு கல்யாணம் கட்டி புருஷங்காரன் சந்தோஷமா வாழ்ந்ததோண்டு சனம் சொல்லும், ஐயோ பாவி அவள் கல்யாணம் கட்டின காலத்துல இருந்து சோத்து பாசலோட ஜோசப் கேம்ப் எம்ஓ பிராஞ்சு களுத்துறை இப்படியா அவள் ஜெயில் வாசல் வழியே சோத்து பாசலோட நின்ற காலம்தான். அவள் கல்யாணம் கட்டின காலத்துல இருந்து சோத்து பாசலோட நின்ற காலம்தான் கூடாண்டு சனம் சொல்லும். அப்படி என்ற புருஷனை எத்தனை வருஷம் 5 வருஷம் களுத்துறை ஜோசப் கேம்ப் இல்லாத ஜெயிலே இல்லை தம்பி. முழு இடத்துலையும் முழு சிஏடி முழு பேர முத்தாளிப்புல இருந்து எல்லா வசந்த மாத்தியாவில இருந்து முத்தாளிப்புல இருந்து முழு பேரையும் கண்டு கழிச்சு வந்தால்தான் நான். இவங்க செய்த கொடுமை கொஞ்சம் நெஞ்ச கொடுமை இல்லை தம்பி, விளங்கிச்சோம். எங்கட பாவம் சும்மா விடாது, அழிஞ்சுதான் போவாங்க, நாசமாத்தான் போவாங்க. அதே போல நீங்க விலங்கு போட்ட கதையை ஒன்று சொன்னீங்க. ஒரு ஆள் எத்தனையோ வருஷமா விலங்கு போட்டு நீ படுக்கையில. எனக்கு எப்படி விலங்கு போட்டவங்க தெரியுமா? காலுக்கு ஒவ்வொரு விலங்கு, இஞ்சால காலை ஒரு கட்டையில, மற்ற காலை இன்னொரு கட்டையில, கையை இன்னொரு இதுல, மற்ற கையை இன்னொரு கையில போட்டு படுக்க இரவு ஃபுல்லா படுக்க விட்டவங்க. எப்படி படுத்துருப்பீங்க யோசிச்சு பாருங்க, கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு பொம்பளைய 4 விலங்கு போட்டு படுக்க விட்டான்னா நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, நாங்கள் எப்படி அனுபவிச்சிருப்போம். எங்களோட வீட்டை வவுனிங்க எங்களோட வீடெல்லாம் வந்து செக் பண்ணி நிறைய பேரை சந்திக்கிறதுக்கு என்ன அங்க யாரையும் பிடிச்சி ஒரு ஆளை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களான்னு சொன்னா என்ன வந்து கொண்டு போறோம், கொண்டே இவரை உனக்கு தெரியுமான்னு கேட்கிற. அப்ப அதுல இவன் வந்து என்ன கொண்டு போனவன் எனக்கு தெரியும். மற்றது என்ன வந்து சரத் பொன்சேகா மற்ற 2-3 பேர் வந்து யாழ்ப்பாணத்துல வந்து ஒரு பெரிய ஒரு ஆர்மி கேம்பில் என்ன கொண்டு போய் சந்திக்க விட்டவன். என்னட்டா வந்து இந்த வெள்ள வேன் கடத்தி போட்டு போனா பிறகு சில விஷயங்களுக்காக இந்த மனுஷன் சம்பந்தப்பட்ட பழைய கேஸுகளை சம்பந்தமா இயக்கம் எங்களை உள்ள இயக்கம் இல்லாம இருந்தா குருவாத்தனை பிடிச்சவங்க. அப்ப அது சம்பந்தமா கொண்டு வந்து கொண்ட விசாரணைக்கு திருப்பி கொண்டு போனவன். என்ன ஒரு எங்கேன்னு சொன்னா எனக்கு அது வடிவா சரியா சொல்ல தெரியாது. ஒன்று யாழ்ப்பாணம் ஆஸ்பத்திரியை தாண்டி ஒரு இடத்துக்கு ஆட்டோவில் என்ன கொண்டு போனவங்க. கொண்டு போய் அங்க அந்த வந்தவன் சரத் பொன்சேகா மாட்டேன், சரத் பொன்சேகா தான். சரத் பொன்சேகா 3 பேர் வயசு போனாங்க, 3 பெரிய ஆக்கள் வந்து என்னட்ட சகல நடந்த சம்பவத்திலே இருந்து சகல விஷய டீட்டெயிலு கேட்டு எழுதினவங்க. இப்போது கேட்டிருப்பீர்கள், ராஜபக்சக்களின் கொலைக்களம் எப்படி இடம்பெற்றது. இந்த காலப்பகுதியிலே பல படுகொலைகள் இடம்பெற்றிருக்கின்றன. கொழும்பு பகுதியிலே மாமனிதர் சிவராமுடைய படுகொலை, மாமனிதர் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிராஜின் படுகொலை, நாடாளுமன்ற உறுப்பினர் மகேஸ்வரனின் படுகொலை, நாடாளுமன்ற உறுப்பினர் மாமனிதர் ஜோசப் பர்ராசிங்கத்தின் படுகொலை, மாமனிதர் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திர நேருவின் படுகொலை, மாமனிதர் நாடாளுமன்ற உறுப்பினர்
சிவனேசனின் படுகொலை இவ்வாறு அது மட்டுமல்லாது நாட்டுப்பற்றாளர் நடேசன், ஊடகவியலாளர் நிமலராஜன் என்று வகை தொகையற்ற படுகொலைகள் இடம்பெற்றன. இந்த படுகொலை எல்லாம் இடம்பெற்றது. இன்று ஒரு சொற்பபலவான படுகொலைகளைத்தான் கூறக்கூடியதாக இருந்தது. இதை விட அதிகளவான படுகொலைகள் சரணடைதலில் இடம்பெற்ற சரணடைதலில் சவேந்திர சில்வா யார் யாரோடு எப்படி உரையாடினார் என்கின்ற விடயமும் வெகு விரைவிலே இந்த தளத்திலே பேசப்படும். இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நேற்று நீதியமைச்சருடைய ஒரு சில விடயங்கள் செம்மணியிலே ஒரு முன்னுக்கு பின் முரணாகவும் விமர்சனத்தன்மை உடையதாகவும் இருந்தது. அவை தொடர்பிலும் இந்த தளத்திலே நாம் பேசுவதற்கு இருக்கிறோம். இப்போது இந்த விடயங்கள் தினேஷ் சாப்டர், அதாவது ராஜபக்சர்கள் ஆட்சியில் இருந்தால் மட்டுமல்ல, ஆட்சியில் இல்லாது விட்டாலும் அவர்களிடமிருந்து யாரும் தப்ப முடியாது என்பதற்கு தினேஷ் சாப்டரினுடைய மரணம் ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கிறது. அதுவும் ஒரு பிரித்தானிய பிரஜையாக இருந்திருக்கிறார். இலங்கை பிரஜை மட்டுமல்ல, பிரித்தானிய பிரஜையாக இருந்திருக்கிறார். இப்படி துணிந்து செய்கிறார்கள் என்றால் இந்த அரசாங்கம் விரைவில் இந்த விசாரணைகளை ஒரு கட்டத்துக்குள் நெருக்கிவிட வேண்டும், அல்லது இந்த விசாரணைகள் தொடர்பானவர்களை கைது செய்து விசாரணை செய்ய வேண்டும். அது தடைப்படுமாக இருந்தால் அதனால் ஏற்படக்கூடிய ஆபத்து என்பது இவர்கள் அடுத்த கட்டத்துக்கும் சென்று யாரையும் தீர்த்து கட்டுகின்ற வல்லமை உடையவர்களாகத்தான் அவர் இருக்கிறார் என்று பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய அந்த குறித்த முன்னாள் போலீஸ் அதிகாரி அவர்தான் கூறுகிறார், நாம் கூறவில்லை. எனவே இலங்கையில் இடம்பெற்ற கொலைக்களமும் உடுவில் பகுதியிலே இடம்பெற்ற வதை முகாமும் ஜோசப் முகாமுக்கு இணையாக வவுனியாவில் இயங்கிய வதை முகாம்கள் தொடர்பான பல விடயங்கள் என்று உங்களோடு பேசப்பட்டிருக்கின்றன. ஏன் இவை பேசப்பட்டதென்றால் இவையெல்லாம் கோட்டாபாய ராஜபக்சவின் நேரடி கண்காணிப்பில் தான் இயங்கின. அதற்கான மேற்பார்வை அல்லது அது தொடர்பான விவரங்களை திரட்டுகின்றவராக சுரேஷ் சலே இருந்திருக்கிறார். எனவே சுரேஷ் சலேவின் மனைவி இனி அழுவதில் பிரயோசனம் இல்லை, நீங்கள் அழுகையை நிறுத்துங்கள் என்று அந்த குறித்த தாயினுடைய ஒரு ஆதங்க குரல் இருக்கின்றது. இன்னும் பல விடயங்களை தொடர்ச்சியாக பாருங்கள். ஒரு நாளிலே ஒரு நிகழ்ச்சி தான் செய்யக்கூடியதாக இருக்கின்றது. பல நிகழ்ச்சிகளை உங்களுக்காக வழங்க வேண்டி இருக்கின்றது. பல தகவல் திரட்டுக்கள் நம்முடைய முழுமையான அலுவலக மேசைகளிலே நிறைந்து கிடக்கின்றன. ஆனால் முழுவதையும் தருவதற்கு நேரம் அல்லது எங்களுடைய நிகழ்ச்சிகளின் கால அவகாசம் போதாமல் இருக்கின்றது. முடிந்தவரை விரைவாக அனைத்தையும் உங்களுடைய பார்வைக்கு வழங்குவோம் என்று கூறி செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஜெர்மனியிலே இசை நிகழ்ச்சி நடத்துவதற்காக ஜூன் 28 வந்து கொண்டிருக்கிறேன்.